நான் யாருக்கு ராஜா? அகங்காரியாய் இருக்கிற எல்லோருக்கும் நான் தான் ராஜா. ராஜா சாத்தான எங்கேயாவது ராஜான் வசனம் இருக்கா? பிரின்ஸ், அது 2 கொரிந்தியர் 4:4 வந்து ரூலர்னு சொல்லப்பட்டிருக்கோ, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ, அடுத்து தேவன் அப்படின்னு கூட பேசியிருக்கோம். உலக பிரபஞ்சத்தின் தேவன், பிரபஞ்சத்தின் அதிபதி, ஆளுகை செய்கிறவன் அப்படிலாம் பேசப்பட்டிருக்கோம். எங்கேயாவது இருக்கானா? இருக்குங்க. இந்த ஒரு பாடத்தை வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. எடுக்க போகிற லிவாயத்தன் அப்படின்ட்டு, லேவியாத்தான். இன்னும் நீங்கள் இங்கே படிக்கல. நம்ம அந்த லேவியாத்தான்னு ஒரு பாம்பு வரும், பழைய ஏற்பாட்டில் எடுத்து அந்த பாம்பை பற்றி பேசுவார். பெரிய பாம்புலாம் சொல்வார். அது சாத்தானுக்கு ஒரு நிழல், அந்த லேவியாத்தான். அந்த லேவியாத்தான் பாம்புக்கு என்ன தெரியுங்களா பேர் வைக்குவார்? கிங் ஆஃப் த பீஸ்ட்ன்னுவார். மிருகங்களுக்கு நீத்தா ராஜான்வார். வாசிக்கலாம், யோபு 41:34. அது மேட்டிமையானதை அல்லாமல் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரம் உள்ள ஜீவனுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது. அகங்காரம் உள்ள ஜீவனுக்கெல்லாம் என்ன மாதிரி பேசியிருக்கிறார் பாருங்க. யார் யாருக்கெல்லாம் அகங்காரம் இருக்கும், அகங்காரம் உள்ள மிருகத்துக்கெல்லாம் இதுனாவா இருக்கா? ராஜாவா இருக்கா? யோசிச்சு பாருங்க. அகங்காரம் யாருடைய குணம்? அந்த குணத்துக்கு யார் ராஜா? சாத்தான். லேவியாத்தானை வச்சு பேசுவார். அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஐஸ்வர்யவான் யாரு? சாத்தான். அந்த இடத்துல, அதே இடத்துல ஒரு ஏழை மனுஷன் இருக்கிறாரு. அப்ப யாரா இருக்க முடியுது ஏழை மனுஷன்? கிறிஸ்துவா? ஆனா யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து வந்து சாத்தானுடைய ஐஸ்வர்யவானா இல்லையா? கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, எல்லாம் அவருக்காகவும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப எல்லாமே யாருக்கு? கிறிஸ்துக்கு தானே. அவர் எப்படி தரித்திரராக முடியும்?